வித்தவுட் இன்ட்ரோடக்ஷன் டைரக்டா போயிடலாம். ஏன் டைம் இல்ல ஜி, டைம் இல்ல. என்ன அத்தை. கோபி? என்னத்த? கோபி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி. அப்புறம்? இங்க ஊர்ல எப்படி இருக்காங்க? மாமா நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சென்னைக்கு போயிட்டு அத்தையெல்லாம் மறந்துட்ட. இல்ல அப்படிலாம் இல்ல. ராத்திரி வர காலையில போயிடுறாங்கறாங்க. ஆமா த. இப்போ உங்க ஏரியா வரைக்கும் வரணும்ல, செந்தமிழ் நகர் வரைக்கும் வர முடியாது. சரி பரவாயில்ல. அதனால த. சரி த. அப்புறம் என்ன விசேஷம்? விசேஷம் இந்த அப்பதான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சுல. அது இல்ல நான் கிருஷ்ண ஜெயந்தியா? ஐயோ கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி அடுத்த மாசம் வருது. விசேஷம் வீட்ல விசேஷம். வயசான ஆன்டி கெட்டப் போட்டா எப்போதுமே எங்களுக்கு சூட் ஆகும். கல்யாண் செட்டியா? வீட்ல விசேஷம். அதான் எங்க வீட்ல தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும்னு சொல்றேனே. அப்புறம் எங்க வீட்ல மட்டும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம் அன்னைக்கு. பொண்டாட்டி விசேஷமான்னு கேக்குறேன். ஏன் பொண்டாட்டியும் தான் சேர்ந்து கொண்டாடுனேன். பொண்டாட்டி எப்படி விசேஷமா முடியும்? கரெக்ட் தானே? ஆமா வாந்தி எடுத்தாங்க காலையில. தெரியுங்க எனக்கு. தெரியும் நீ கெட்டிக்காரன். கார்ல போனா பின் சீட்ல உட்கார்ந்திருந்தா மோஷன் சிக்னஸ் ஆகி வாந்தி எடுத்தாங்க. அதான் அந்த இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. மோஷன் சிக்னஸ் ஆகக்கூடாதுன்னா ரோட்டை பார்த்துட்டே உட்காருங்க, அப்ப வாந்தி வராதுங்க. இவ கேட்கணும்ல. அந்த வாந்தியே கேட்கலடா. அப்புறம் வாந்தி வேற மேட்டர் ஏதாவது தள்ளி போயிருக்கா? அந்த மாதிரி எதுவும் தள்ளி போயிருக்காவா? தெரிஞ்சுக்கிட்டு சமாளிக்கிறானா? என்ன ஏதுன்னு தெரியல. உனக்கு மாசம் இல்ல இல்லையா? சொல்லிட்டு போடா. அப்படியே நேரா கேட்க வேண்டியதானே. விசேஷமா சும்மா இருக்கா அப்படின்னு கேட்போம். அது நீங்களே இது பண்ணிக்கணும். உலகம் ஃபுல்லா கல்யாணம் ஆதாயம் விசேஷமானு கேட்டா ஊர் விசேஷம் சொல்லலாம். கல்யாணம் விசேஷமானு கேட்டோம்னா நீ உன்னோட விசேஷமே. சீக்கிரம் ரெடி பண்ணு. போ. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகும்போது இன்னும் மாசம் ஆக்க வச்சிருக்கேன். அடுத்த மாசம் திருப்பி வருவேன். பிரெக்னன்ட்டா இருக்கணும். அவன் என்ன செய்யணும் தெரியாது. ஒரு மாசத்துல பிரெக்னன்ட் ஆக்கணுமா? என்ன பைத்தியமா பேசிக்கிட்டு அந்த பொம்பளை? இதெல்லாம் வீட்டுல வாடுங்கயா. வளகாப்பு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க பக்கத்து வீட்டுல. வா போயிட்டு வந்துருவோம். எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. தலைவலிக்குதா? ஆமத்த. சரிம்மா சரி பாருங்க. சுதாகர், இந்த திவாகர் பசங்களுக்கு காது ஊத்து கூப்பிட்டுருக்காங்கடா, வாடா போயிட்டு வருவோம். காது ஊத்து? ஆமா வந்துரு. மதிய சாப்பாட்டுக்கு டயட்ல இருக்கு நானு. நீ போயிட்டு வாங்க. போயிட்டு வா. நீ அப்பா போயிட்டு வா. எதுக்கு வர மாட்டேங்கிறீங்க? ஒய்ய வைக்கிட்டு வா. நீ வந்தனா பூ புனித நீராட்டி விழா கூப்பிட்டுருக்காங்க, வா போயிட்டு வந்துருவோம். எனக்கு நிறைய வேலை கிடக்கே. பாத்திரம் என்னம்மா நீயும் வர மாட்டேங்கிற? அவனை எது கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான். வேலை கிடக்குது. இங்க வாடா நீ. என்னடா நினைச்சுக்கிறீங்க? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எல்லாரும் வரும், நீங்க யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டீங்களா? மரியாதை தெரியாதா? ஃபங்க்ஷன் போனோம்னா பிரச்சனை இல்ல. ஃபங்க்ஷனுக்கு வரணும்டா. ஃபங்க்ஷனுக்கு வரவினாதான் பிரச்சனையே. என்ன சொல்ற? அங்க பாரு. தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்க. வாங்க வாங்க. ஆசீர்வாதம் நல்லா தீர்க்க ஆயுசா இருங்க. இந்த வருஷம் 2 பேரா விழுந்திருக்கீங்க. அடுத்த வருஷம் 3 பேரா விழுகணும். 3 பேரா விழுகுறது இருக்கட்டும். நீ விழுந்துடாத. ஃபேமிலிக்கு இப்படி ஒரு தாத்தா இருப்பார்ல. தெரியல இவர் என்ன நடக்கும். நம்ம ஒரு பிளான் பண்ணி இவ்வளவு இருந்த அப்புறம் அடுத்த வருஷம் நம்ம தள்ளி போட்டா இவரு என்னமா குழந்தை பிடிச்சுக்கோங்க. இவரு வளர்க்குற மாதிரி குழந்தைய எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எல்லாம் பாப்பலாம் போவோம். ஐயோ கத்திருக்காங்க. ஐயோ எங்க குடும்பத்துல என்ன மாப்பிள்ளை, எப்ப கட்டு சோறு போட போறீங்க? கட்டி சோறு என்ன கட்டி சோறு போட்டுருவேன்னப்பா. என்னங்க நீங்க கட்டு சோறு போட போறீங்க? கட்டி சோறு தான். என்ன கட்டி சோறு போடணும்? ஏங்க வீட்டுல வச்சு கட்டு சோறு போட்டு ஏங்க ஒய்ஃபுக்கு இந்த சைடு சந்தனம் தடவுவாங்க, கையில வளையல் போடுவாங்க. அப்படின்னு சொல்லுங்க. ஓகே இவனே சிரிச்சுட்டு போறான். இவெல்லாம் வேற எங்கேயாவது காமெடி சேனல் போயிருக்கலாம். இங்கேயே என்னங்க மாப்பிள்ளை என்ன பேசிட்டு இருக்கீங்க? கட்டு சோறு எப்ப போடுவீங்க? கட்டு சோறு போடுங்க மாப்பிள்ளை. போடுறேன். வாங்கி வேணாலும் போடுறையா. உங்களுக்கு அடுத்து 1 மாசம் போட்டுனுங்க. நீங்க எப்ப போட போறீங்க மாப்பிள்ளை? கட்டு சோறு போடுங்க மாப்பிள்ளை. போடாத பக்கம். சும்மா வெறுப்பாத்தி இருக்கானுமா. கல்யாணம் குழந்தை பார்த்தோம்னு இவங்க ரூல் புக் வச்சிருக்கு. டாக்டர் போடுறாங்க போட்டுக்கிட்டு. டைம் கொடுங்கடா, நாங்க பண்ணுவோம்டா. ஏன்டா அப்படி பண்றீங்க? அப்படி லெஃப்ட் இல்லங்க. ரைட் கூச்சப்படாதீங்க. கைய போடுங்க. சரி சிரிச்சாதான் பண்ண முடியும். சார் ஞாபகம் இருக்கானியா? கல்யாணத்துக்கு எடுத்தனே. ஆமா சார் பேபி ஃபார்ம் ஆயிருச்சுன்னா என்னைய தான் கூப்பிடணும். மெட்டர்னிட்டி போட்டோ நல்லா பண்ணுவேன் நான். அப்புறம் குழந்தை பிறந்தவனே டேய் குழந்தை பத்தி பேசறா ஒதுங்கி வந்து ஓரம் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா அதை பத்தி குழந்தைய பத்தி என்னன்னு கேக்குறது ஒண்ணுதான். பெட்ரூம் எட்டி பார்க்கறது ஒண்ணுதான். இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் பண்ண நடக்கலன்னு என் மேல எரிச்சல வராங்க. திட்டாங்க போட்டுக்கிட்டு. ரொம்ப கடுப்புறாங்களே.
என்னன்னு அவன் என்ன கேட்டான்? அவன் லூசு கிடக்குறான்ப்பா. மெண்டல் பை மாதிரி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க வந்து கிடக்குறான் விடுங்க. பாபு சோறு எப்படி போட போறீங்க? பலகாப் சோறா போடுறேன்டா, அங்க போடுறாங்க அங்கயா? டார்ச்சர் பண்றாங்க. Bro, flashback. நான் பிளானே பண்ணலடாங்கறேன். அப்படியே சொல்லு அப்படினு போறாங்க. டென்ஷன் ஆகாதமா நீ. எனக்கு மன உளைச்சலா இருக்கு. எனக்கு வந்தாலே மன உளைச்சலா இருக்கு. சரி வா, இந்த பக்கத்து வீட்ல சாப்பாடு போட்டுருக்காங்க மதியம், அங்க போய் சாப்பிட்டா வச்சிருவோம். எதுக்கு? ஃபங்க்ஷன்றாங்க. வந்தவன டக்குன்னு என்ன அப்பள எப்ப ஸ்வீட் வைக்க போறேன்னு கேட்பாங்க நீங்க. போமா நீங்க. நீ உள்ள போடா. நீ வந்து ஸ்வீட் வைடா. அட இருடா. போமா. இதுக்கு தான் பாதி பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடுறாங்களா உள்ளூர்ல இருக்க முடியாம. டார்ச்சர் பண்றாங்களே. உனக்கு இது முந்திரி பருப்பு மட்டும் போதுமா? ஏங்க அந்த கிஸ்மிஸ் பழம் வாங்கிட்டு வந்தேன். கிஸ்மிஸ் பழம் வேணுமா? சரி அது மட்டும் போதும்ல. அப்புறம் நான் மளிகை கடைக்கு போனவனே இதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு வான்னு சொல்லக்கூடாது. இல்ல ரவையை சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். பின்னாடி போட்டோ இருக்குது 3 தான். அதையும் வாங்கிட்டு வர சொல்றா பாருங்க. அத்த போங்க, நீங்க போங்க. நீங்க போங்க அத்த. நெய்யை வாங்கிட்டு வந்துருங்க. அத்தை நீங்க எப்ப வந்தீங்க? என்ன போச்சு அத்தை கேரக்டர். என்ன விசேஷமா? ஆமாத்த இன்னைக்கு தான் விசேஷம். எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி சொல்லவே இல்லையே அவர். ஆனா எனக்கு தோணுச்சு நான் கரெக்டா வந்தா எனக்கு விசேஷமா இருக்குது. அப்படியே தெரியுது லைட்டா வயிறு தெரியுது லைட்டா. தொப்பை போட்டுருச்சு தெரியுதா? அத்தை இது எங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ரெண்டு பேரும் தள்ளி வச்சிருக்கோம். தள்ளி வச்சிருக்கல அத்தை. அப்படியே போறோம். அப்படிதான் இப்பலாம் வந்து எல்லாம் கல்யாணம் குழந்தை பார்த்துட்டே என்ன செய்ய முடியும்? அது போக எங்க குடும்பத்துல யாருக்குமே எப்படி நடந்தது இல்ல. நல்லப்பா என்ன நடந்துச்சு என்னத்த ஏத்த அழுகிறீங்க? கஷ்டமா இருக்கு. அவருக்கு ஒண்ணும் இல்லத்த. தெரியுமா? எனக்கு தான் பிசிஓடி இருக்கு, தைராய்டுல இருக்கா, சிஸ்ட்ல பாபா இருக்கா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்காக நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்க? ஓ இன்ஃபர்மேஷன் கேதரிங்கா? இதுக்கே இப்படி அழுதுகிட்டு இருக்கேன். ஐயோ என்னாச்சு? கிளவி செத்து போச்சா? நடந்து சொன்னேன். அங்க பொம்பளைங்க 1000 பேசுவோம். நீ போடா அங்கிட்டு. யாரு கதிரவன் டாக்டர் கேட்க போறேன். அவங்களையும் மனசுக்கு அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட போ. யார் இவங்க? அமுதா கிட்டயா சொல்றேன் 4 பெஸ்ட். சரி கிரெடிட் ஃபுல்லா எடுத்துக்க வேண்டியது. போயிட்டு பங்காளி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன ஆளே பார்க்க முடியல. கம்பெனில ஊர்லயே அங்கிட்டு செட்டில் ஆயிட்டான். அப்பப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா தானே உண்டு. ரமேஷ். ஆமா ரமேஷ் பையன் வந்து என்னமா நடக்கிறான் வந்து குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். சரி சரி, நல்ல பையன், நல்லா ஆக்டிவா இருக்கு. நல்ல ஆக்டிவான பையன். எக்ஸ்ட்ரா சிரிச்சாலே அப்புறம் தானே கல்யாணம் பண்ணாங்க. இல்ல எனக்கு அடுத்து 1 மாசத்துல அவனுக்கு கல்யாணம். 2 மாசம் உனக்கு அடுத்து 2 மாசம் கரெக்ட். மார்ச் அவன் ஜூலை. ஒரு பையன் வந்து ஓடி விளையாடிட்டு இருக்கான். ஆமா ஆமா என்ன பண்றது? என்ன சொல்ல வரீங்க? சுதாகரோட நான் எதுவும் நினைக்கல. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் நினைக்கலமா சகல நீங்க அப்படி பாக்குற ஆளா நீங்க? நீங்க அப்படி பாக்கலாமா? பங்காளி இப்ப நீங்க கூட தான் இருக்கீங்க. உங்களோட 4 வயசு சின்ன பையன் தான் உங்க தம்பி. அவன் போய் ஃபாரின்ல சம்பாரிச்சு வீடு கட்டினான். ஆனா நீங்க அவன் வீட்டையே வாய் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கலையா? என்னடா வேற மாதிரி பேசிட்டு நீ பொளந்துறடா அவனே. நீங்க நினைக்கல. அந்த மாதிரி நானும் நினைக்கலன்னு சொல்லுவாங்க. நினைக்கல. நினைச்சா உங்க வீட்ல வாடகைக்கு இருந்தா எல்ஐசி ஏஜென்ட் இருந்தாப்ல. இன்னைக்கு 2 கார் வச்சிருக்காரு. நீங்க சிங்கிள் டீக்கு வெஹிக்கிள் இல்லாம சைக்கிள் சுத்திட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு வச்சிருக்கீங்க. சத்தியமா நான் அப்படி நினைக்கல. என்ன பங்காளி? நான் கம்பேர் பண்ணல. நான் கம்பேர் பண்ணல. இவ்வளவு ஏன் உங்க மாமனார் கூப்பிடுறாரு. அவர் சத்துக்கு அங்க போயா. புண்படுத்துறாங்க. நம்ம புண்படுத்தல நினைச்சா இவங்க நம்மள உனக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேட்டர் எதுவும் இருக்கா? அப்ப ஓபனிங் கொடுத்துறேன். வெல்கம் டு தெருமுக்கு பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்டுக்கு இன்னைக்கு நமக்கு வந்து தந்திருக்க கூடியது யாரு? உங்க யாருக்குமே பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்கல்ல. அந்த அக்கா நம்ம கலா அக்கா வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேசுறோம்னா, நம்ம கோபி இருக்காம அவனுக்கு ஒய்ஃபுக்கு 1 வருஷமா குழந்தை இல்ல. அது ஏன் இல்லன்றத பத்தி தான் இந்த பாட்காஸ்ட். இல்ல அது மாதிரி உண்மையிலே யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களா? தெரியல. அவகிட்ட பேஜ் போட்டு என்னடான்னு கேட்டா அப்படியே மயக்கிட்டு போயிட்டான். இவகிட்ட வந்து ரைட்டா ஒரு அழுகைய போட்டேன். போட்டோன்னு டப்புன்னு என்ன ஒத்துக்கிட்டாங்க. முகரைய பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. முகரைய பார்த்தா ஆமா யாருமே சுத்தி இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிப்பாங்க. பிரச்சனையா
அதனாலதான் இது இல்ல நீ கரு நிக்க மாட்டேங்குது சனியனே அப்பா அம்புட்டு நல்ல மனுஷன் அந்த கோபி பை அப்பாலாம் லவ் மேரேஜ் மசர புடுங்குறேன்னு அதுக்கும் அப்பாக்கு என்ன வரும்? ஏனே தெரியல. இதுக்குத்தான் அப்படி தெரியணும்னு தெரியல. ஒரு வருஷமா குழந்தை இல்லாம இருப்பாங்க. அது ஒரு மாதிரி அவமானமா இருக்கும். பக்கத்து வீட்டுல இருக்கும், நம்ம அந்த ஊர் பிரச்சனை எல்லாம் பேசுறோம், நமக்கு தெரியும். சரி எங்க இவ அனிதா? அனிதா அந்த அங்கேதான் தண்ணி புடிச்சிட்டு இருக்கா. அவ வர மாட்டாடி, வா நம்மளே போமா. அனிதா என்ன விசேஷமா? ஆமாக்கா, நீ கேட்டுட்டே இருந்தீங்கல்ல. வீட்டுல விசேஷம்க்கா. இப்ப இதுக்கும் கண்டா வாங்கி நினைக்கிறேன். சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அக்கா உன்னை சொல்லிக்கிட்டே சொல்லிதாக்கா போய் பார்த்து அந்த டாக்டர் போனீங்களா? சொன்னா கிரெடிட் ஃபுல்லா உனக்கு சாமிக்குலாம் வேண்டிச்சு. அக்கா இன்னும் 2 ஸ்வீட் எடுத்துக்கிறேன். பாக்ஸ் கொடுத்துரு. சரிக்கா. சந்தியா அறிவியலும் கிடையாது, அறிவும் கிடையாது. இத பத்தி எதுக்கு பேசுற? ஊர்ல 4-5 பேர் இப்படி உட்காந்துக்கிட்டு இதே வேலையா திரியிறாளு. போயிட்டீங்களா? எந்த கோயில்? கும்பகோணம் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, போயிட்டு வாங்க. கும்பகோணம் பூராமே கோயில் கோயிலா தானே இருக்கு. அங்க ஒரு கோயில் தான். குழந்தை சீக்கிரமா உண்டாயிருமா? இங்க பாருங்க, உங்க குழந்தை பாருங்க, குழந்தை ரொம்ப முக்கியம்ல. போயிட்டு வந்துட்டீங்களா? சரி, இந்த கோயிலுக்கு போங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோயிலுக்கு போங்க. இல்ல போமா, கூட்டிட்டு போமா. நீங்க என்ன அந்த கோயிலுக்கு போனா குழந்தை பிறக்கும் நீங்க அப்படி போயும் குழந்தைய பிறக்கல ஒருத்தர். என்ன சொல்றீங்க? ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஆகல. கிடையாது, காமெடி பண்றாங்க தவிர என்ன பண்றாங்க? அட இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன ஸ்டேட்? இந்த மரத்தை கொடுங்க, வாய தர ஊத்து ஊத்து ஊத்து. தேவலால அந்த பிள்ளைய குடிக்க வச்சு அந்த பிள்ளை வாந்தி எடுக்குது பாருங்க. டாக்டர் மருந்தும் சாப்பிடுங்க, இந்த மருந்தும் சாப்பிடு. எது மிக்ஸ் ஆகி எதுவும் ஆயிராதா? எடுத்து வர எடுத்துட்டு வர போறாங்க. சொல்லுதுன்னு தேவ குடிக்காத. இப்போ இந்தா உனக்கு யார் குழந்தை? திருப்பி ஏன்டா கொடுத்துரு. என்ன திருப்பி வாங்கிட்டீங்க? இதெல்லாமா பண்ணுவாங்க? திருப்பி கொடுத்துரு. பொம்பளை அடிச்சு விடுது. என்னது போட்டுட்டா? இப்ப காமெடியா விளக்க போடுவோமா? இந்த விளக்கம் போட வேணாம், கம்முன்னு இருங்க. நான் வேற ஐடியா வரேன். தூக்கி இறக்கி போடுறேன். நல்லா இருக்கேன். என்னடா ஐடியா? இல்ல ஸ்தபா இல்லையா? இப்ப பிளான் பண்ணல. நாங்க ஒரு 2 வருஷம் பிளான் தள்ளி போட்டிருக்கோம். இப்ப எதுக்கு? இப்பதானே கல்யாணம் ஆச்சு. சரி, குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் அதையே பாக்குற மாதிரி இருக்கும். ஆமா, அதனால வேணாம். ஆமா, குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் அதை பாக்கணும், அப்புறம் அதை நடக்கணும். இதை வச்சு போட்டு நம்ம செத்து போயிடுவாங்க. தெரியுதா? ரொம்ப இதுதான், கரெக்ட் தான். யாரு கேட்டாலும் இப்படியே சொல்லு. யாரு கேட்டாலும் இதே சொல்லா. இப்படி சொல்லு, இதுதான் உண்மை. ஸ்தபா, நாங்க தள்ளி போட்டிருக்கோம் ஸ்தபா, புரியுதா இல்ல உனக்கு? வெளியே சொல்லுடா. ஏன்டா கத்துற? தெரிஞ்சிருவாங்கடா. ஊர்ல பல்ல போட்டு பேசுவாங்கடா, நாக்கு போல. ஸ்தபா, எதுக்கு அழுதுட்டு இருக்க நீங்க? கோயிலுக்கு போயிட்டு வாங்க, டாக்டர் போய் பாருங்க. ஏதாவது முடிவு வரும், ஏதாவது நடக்கும். நான் தள்ளி போட்டிருக்கேன். 2 வருஷத்துக்கு வேணாம் முடிவு பண்ணிருக்கோம். அப்படியே சொல்லு. இதுதான் கரெக்ட். கேட்ட இன்னும் 2 பாயிண்ட் முடியல. நாங்க பினான்சியலா கொஞ்சம் இதா இருக்கு, அதையும் சொல்லு. பினான்சியலா முடியல. உண்மையிலே அதான். இப்போ குழந்தை வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு காசும் பத்தல எனக்கு. அதான் இது சொல்லு. ஒன்னா சொல்லாத, 2 காரணமும் சொல்லு. அப்பதான் நம்புவாங்க. நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் கணிச்சிருப்பாங்க, எல்லாருமே கணிச்சிருப்பாங்க. தெரியும். கல்யாணத்துக்கு வந்ததே தப்பு. போய தப்பு கோபப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். சந்தனம் எடுத்து வளையல் போட்டு என்ன நின்னுட்டே இருக்க? நீ தானே மூத்த மருமக. பெரியவங்க அவங்க எல்லாம் போட்டு இரு போடட்டுங்க. அவங்க பெரியவங்க அவங்க எல்லாம் வச்சு பெரியவங்க வைக்கிறதுன்னு இல்ல, அதெல்லாம் அவதான் வைக்க. மூத்த மருமக தான். மூத்த மருமகெல்லாம் இல்ல. இருமா வைமா இருமா வளையல் பண்ணிடுவாங்க. வைக்கலாம். இருமா, இப்ப நான் வைக்கவா வேணாமா? என்ன பாட்டிக்கிட்ட கேட்க சொல்றீங்க? அத்தை நீங்களே வச்சுக்கங்க. அத்தை நான் வைக்கவே இல்ல. என்னமா? ஏன்னா பாருங்க, உங்க அத்தை வந்து நான் பிள்ளைய தூக்கிட்டேன்னா, ஏண்டி நீ ஏண்டி பிள்ளைய தூக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை கண்ணு வச்சிருவேன். பிள்ளைய புடிங்கிட்டு போயிட்டாங்க. யார்? அதுவா? அது ஒரு மெண்டலு. ஊர போறத தங்கச்சி வீட்டுக்கார 10,000 அதிகமா சம்பளம் வாங்குறான்னு செய்வன வச்சு தின்னு தெரியுமா? அதுல செய்வன வச்சாங்களா? செய்வன பண்ணி இருந்துச்சு. மெண்டல்மா அது. அதெல்லாம் நீ ஏன் கண்டுக்கற? பியா விடு. என்ன இப்ப நம்ம கடைசி வரைக்கும் புள்ளையே பிறக்கலனா? 1000 வழி இருக்கு. இருக்கனுக்கு ஒரு வழி இல்ல, இருக்கு 1000 வழி இருக்கு. ஆடா பண்ணலாம். என்ன மாசிதான். வா பாத்துக்கலாம். விடு. இது கணக்குக்கு நாங்க கரெக்டா வச்சு இதோட சென்டிமெண்ட் முடிச்சிட்டாங்க.
பரவாயில்ல, இந்த ஸ்கிரிப்ட் செம்மையாவே ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய இது வந்து மோஸ்ட்லி அந்த வில்லேஜ் சைட்ல எல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அந்த இதை எடுத்து அந்த அத்தை கேரக்டர் செம்ம, கடைசியா அது வந்தாரு சித்தப்பா, அவரும் சரியான கேரக்டர். அது யோசிச்சு அந்த போட்டோக்கு இதுக்கு அது என்ன பேபி ஷவர் போட்டோக்கு வைக்கிறதுக்கு ஆளே உட்கார வச்சிருந்துருக்கலாம். ஓகே, இவங்க 2 பேர் பேசுறதுக்காக தான்ட்டு அவங்க போட்டோவை மட்டும் ஃபேஸை மட்டும் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆப்டா இருந்துச்சு, ஒரு ஜாட்ட கண்மணி மாதிரி இருந்துச்சு பார்க்க.